பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது ஏனோ தானோ என்று கடிதத்துடன் நிறுத்திவிடதா எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கடத்தப்படுவது குறித்து இபிஎஸ் ட்வீட் போட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா. தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைத்துள்ளார்? விவரம். வணக்கம். கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் முக்கியமாக எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தை சேர்ந்த முக்கியமாக நாகை மற்றும் மயிலாடுதுறையை சேர்ந்த 37 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்திருந்தார்கள். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தமிழக முதல்வரும் கூட மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கிடையே பார்த்தோம்னா தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு 37 மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதன் காரணமாக பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் தன் தந்தையினுடைய நாணய வெளியீட்டு விழாவிற்கு உங்களினுடைய ஒரு வார்த்தை அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கலந்து கொண்டார் என்றும் ஒருவரின் மகிழ்ச்சிக்காக நடைபெற்ற கார் பந்தயத்திற்கு ஒரே நாளில் மத்திய அரசு தடையில்லா சான்றிதழ் பெற்றீர்கள் என்றும் நடுக்கடலில் எழுதாத பென்சிலை வைக்க தடையில்லா சான்றிதழ் பெற அதிகாரம் மிக்க நீங்கள் ஏன் தமிழக மீனவர்களின் இலங்கை கடற்படையினால் பிடிபடும் போது கொல்லப்படும் போதும் உளமார்ந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் பெயரளவிற்கு மட்டும் கடிதம் மட்டுமே எழுதுகிறீர்கள் என்ற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழக மீனவர் பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கையை திமுக அரசால் நிர்பந்தித்து பெற முடியவில்லை என்றும் தனக்கோ தனது குடும்பத்திற்கோ தேவை என்றால் ஒரு நொடியில் சாதித்துக் கொள்ளும் முதலமைச்சர் தமிழக மீனவர்களுக்கோ தமிழக நலனுக்கோ பாதிப்பு ஏற்படும் போது ஏனோதானோ என்று கடிதத்துடன் நிறுத்திக் கொள்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் முதலமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறார். மேலும் அந்த 40 எம்பிக்கள் எங்கே சென்றார்கள் என்றும் கூட கேட்டிருக்கிறார். உங்களை நம்பி வாழ்விழந்து நிற்கிறார்கள் மீனவர்கள் நிற்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இனியாவது விரைந்து செயல்பட்டு மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் விடுவிக்க முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.